கவிஞனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வாங்கின விருதுகள் பத்தாது, அவர் பிறந்த மண்ணை உற்று நோக்கணும். ஆமாங்க, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இப்படி கவிஞரானாரு இன்னைக்கு பார்த்துருவோமா? பேரரசின் கவியை புரிந்து கொள்ள அவர் பிறந்த தேனி மாவட்டத்துக்கு நம்ம போனோம். 1953ஆம் ஆண்டு பிறந்த அந்த குழந்தை பின்னாளில் இலக்கியத்தில் கவிஞராக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பாடலாசிரியராக இந்த உலகத்தையே சுற்றி வலம் வரும் அப்படின்னு அப்ப இருந்த யாருக்குமே தெரியாதுங்க. இந்த கவி பேரரசு அப்படிங்கிற பட்டம் ஒரே நாளில் கிடைத்ததல்ல, அது மண்ணில் வறுமையில் வளர்ந்துச்சு. தட்டி தொட்டி எல்லாம் பார்த்து பழகுச்சு. அந்த கண்கள் தமிழ்கிட்ட தஞ்சம் புகுந்துருச்சு, தமிழால வடிவம் பெற்றது. 18 வயதான அந்த காலகட்டத்தில் முதல் நூலான வைகறை மேகங்கள் வெளியாகுது. எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்போதெல்லாம். அச்சுக்கு எங்கே செல்ல வேண்டும், எப்படி புத்தகத்தை உருவாக்கணும், எத்தனை கொஸ்டின் இருந்திருக்கும். அந்த சூழலையும் முயற்சி செஞ்சு ஒரு புத்தகத்தை ஒரு ஆண் கவிஞர் பிரசவிச்சிருக்கார். எழுதினார் என்று சொல்வதை விட இந்த இடத்தில் பிரசவம் என்பதுதான் சரியான சொல்லாக இருக்கும். புத்தகம் எழுதுறதுலாம் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது. குழந்தை பிறப்புக்கு சமமான அந்த புத்தகங்கள் நமக்கெல்லாம் இப்ப பெரிய சொர்க்கம் மாதிரி. ஐயாவுக்கு சினிமாவே பெரிய இலக்கு கிடையாது ஆரம்பத்துல. ஆனா இலக்கியத்துல தன்னோட தடம் பதிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பே வருது. ஒரு கவிஞனோட வார்த்தைகளால் மட்டும் நிறைவு பெறாத ஒரு பாடல், அந்த உணர்ச்சி, அந்த சூழலுக்கு ஏற்றபடி ஒரு பாடல், நமக்கு எல்லாமே அதிகமா பரிச்சயமான ஒரு பாடல். நான் ஒரு காதல் கடிதம் எழுத போறேன், அதுக்கு மேகங்கள் தான் காகிதம், வானத்தோட நீளத்தை கொண்டு வா, ஏனாமையும் தீர்ந்துடும், எனக்கு சந்திரனும் சூரியனும் தான் அஞ்சல்காரர்கள், தபால்காரன் அனுப்பிச்சு விட்டா லேட் ஆயிருமியா, ராத்திரியும் பகலும் உனக்கு செய்தி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன அற்புதமான வரிகள்! இப்போது மட்டுமல்ல, எப்போது கேட்டாலும் இனித்துக்கொண்டேதான் இருக்கும். ஒரு கவிஞன் அந்த கதாபாத்திரமாகவே மாறும்போதுதான் கற்பனை மிக்க வரிகள் அந்த இடத்துல உயிர் பெறும். அச்சையப்பன் கல்லூரியில தமிழ் முதுகலை பட்டம். அறிவும் அனுபவமும் மண்ணின் நினைவுகளும் சேர்ந்த போதுதான் இந்த கவிஞன் வைரமுத்து வந்து சேர்கிறார் நம்மிடத்தில். தன்னோட 28 வயதிலேயே தனக்கான சுயசரிதையை எழுதிய கவிஞர். ஒரு மனிதன் தன்னோட இளம் வயதிலேயே தன்னுடைய சுயசரிதையை பதிவு செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு அனுபவங்களை கொடுத்துருக்கும். நான் எங்கிருந்து வந்தேன், எனக்கு பின்னால என்னெல்லாம் நடந்துச்சு, என் எழுத்துக்கு பின்னால இன்னும் என்னெல்லாம் மறந்துருக்கு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் வெளிப்படையா எடுத்துக்காட்டிய கவிஞர். பழைய காலத்துல எல்லாம் பாடல் கொஞ்சம் கம்மி தான், இடையே இசையா தான் வரும். வைரமுத்துவின் வருகைக்கு பின்னால் ஐயா வந்ததுக்கு அப்புறம் சினிமாவே பெரிய மாற்றம் பெறுது. இளையராஜா ஐயாவோட இணைந்த காலம் தமிழ் சினிமாவில் புதிய அத்தியாயமே உருவாகுது. தான் கவிதைகளை அழகழகா எழுதி வச்சோம், பெத்தவவும் பெருமை நான் பாட மறந்தேனோ அப்படின்னு எத்தனையோ கவிதைகள் எழுதிட்டேன். ஆமா, ஆனா உன்னை பத்தி நான் ஏன் பாடல, என்ன பெற்றெடுக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, வைரமுத்துன்னு பேர் வச்ச உனக்கு நான் இவ்வளவு காலதாமதமா ஒரு கவிதையை எழுதுறேனா அப்படின்னு தன்னோட அம்மாவை பற்றி பெருமையா வலிகளோட நம்மிடம் பதிவு செய்திருப்பார். கருவாச்சி காவியத்தை யாரால மறக்க முடியும்? இசை மாறியது, தொழில்நுட்பம் மாறியது, ஏஆர் ரகுமானோட சேர்ந்து பணியாற்றியக்கூடிய காலகட்டம் எல்லாமே புதிய மாற்றம். இருந்தாலும் கூட ஐயாவின் வரிகளுக்கு குறையான மவுசு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காவா, இந்த ரங்கோலத்து ராஜாவுக்காக காத்திருக்காவா, இதையெல்லாம் விடவும் கூட சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, நான் முத்து முத்து ஆசை, நான் முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றிவிட ஆசை, கார்குழல் உலகை கட்டிவிட ஆசை. ஐயாவோட ஒரு கவிதையை படிச்சாவே 1000 கவிதை எழுதலாம். அத்தனை நுணுக்கங்களும் எப்படி சொல்ல, சீர அடிய தொடர பிரிக்கணும் அப்படின்னு ஒரு குட்டி கவிதையில கொண்டு வந்திருப்பாரு. ஏராளமான விருதுகள் அடுக்கி வைத்தும் கூட தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலும் சரி, உலக மக்களின் நெஞ்சங்களிலும் சரி நீங்காத இடம் பிடித்த நம்ம ஊரு கவி பேரரசு வைரமுத்து ஐயாவுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை நிறையவே இருக்கு, பதிவுகள் நிறையவே இருக்கு. இந்த ஒரு பதிவோட முடியல, இன்னும் பதிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன விருதுகள் பெற்றாரு, என்னென்ன பாடல, என்னென்ன சிறப்பு, இன்னும் வித்தியாசங்களை சுமந்தபடி அடுத்த வீடியோ பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த வைரமுத்துவின் வரிகள் பிடிக்கும், மறக்காம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சின்னஞ்சிறு கிராமம் தான், சின்ன சின்ன ஆசையோடு சுமந்து வந்த எங்க கவி பேரரசு பார்ட் 2ல மீண்டும் வருவாரு. வீடியோவை லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு கதை, ஒரு உண்மை, ஒரு மாற்றம். நான் உங்க தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப்.
சின்ன சின்ன ஆசையோடு இன்னைக்கு நான் போறேன். பெரிய பெரிய கனவுகளோடு நானே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.